பையன் வெளியாகவும் நல்லா படிக்கிறாங்க. நல்லா டெய்லி வந்து சொல்லும்போது விளையாட்டில் வந்து நம்ம பையனுக்கு டீச்சர் ஆரே சொல்லியிருக்காங்க. நல்லா மியூசிக் நல்லா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனியாக கொடுத்து காசு கொடுத்து நம்ம செய்ய முடியாது. ஏன்னா 2000 3000 அது ஃபீஸ் கட்டுறது. ஆனால் இங்கே ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க. பிரயோஜனமாக இருக்குது. இந்த ஸ்கூல் மூலியமாக நிறையா நமக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒழுக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லா ஒரு ஞானமாக வந்த மாதிரி ஒரு நல்ல பாடங்கள் படிக்கிற வழி. அதே போல் நல்ல ஒரு உணவு கொடுத்துருக்காங்க. நிறையா உணவு நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு நாள் சாப்பிடுங்க. உணவுகள் நல்லா காய்கறிகள் நல்ல காய்கறிகள் இந்த சாப்பிட்றது மாட்டு கேட்பேன். சொல்லுவோம் அப்பா நீங்கள் நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் நல்ல ஒரு இது இருக்குது. அதுதான் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. டாக்டர் இருப்பாங்க சொல்லுவோம் வந்து கேட்க நல்லா செக் பண்ணுறாங்க. மாத்திரை கொடுக்குறாங்க. இல்லை சளி காய்ச்சி இந்த மாதிரி மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னு பயந்து பேசி சொல்லுவாங்க. டேரெக்டாக நாளை வந்து சாப்பிட்ட வந்து டாக்டர் வந்து பேசுகிறேன். அவங்க என் பையனுக்கு காய்ச்சல் சொல்லுவாங்க. இது வந்து ஏதாவது அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி நடக்காதீங்க. நல்லா இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஸ்கூலுக்கு கிடைக்காத வந்து ஒரு அடிப்படையான ஒரு 5 வருடத்துலேருந்து ஒரு 8ஆம் வகுப்புலேருந்து ஏன் சொல்லிக்கிறாங்க. புதிய படிப்பு படிக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமாக இருக்காங்க. நேரம் சாப்பிடுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்லுவேன். காலையில் சீக்கிரம் வந்தால் இவ்வளோ நல்லா பின்னாடி அவங்க பெரிய போயிட்டு சீக்கிரம் பிள்ளைங்க போவாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான பிள்ளைங்க படிப்புக்காக நல்லா பிரயோஜனமாக இருக்குது.